இது வந்து தேவ சமூகம், முக்குளத்தூர் சமூக வாக்குகள் இந்த பக்கம் வரல, அதிமுக வரலன்னு சொல்லிட்டே இருந்தது வந்து அந்த பர்செப்ஷன் பிரேக் பண்ணியாச்சு. இப்போ தினகரன் உள்ள வந்தாச்சு. ஸோ உள்ள வரும்போது இப்போ நீங்கள் வந்து அதிமுக பிரிஞ்சு இருந்தது அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓபிஎஸ் மட்டும்தான் இருக்காரு. இப்போ நீங்கள் பாருங்க, முன்னாடி என்ன சொன்னாங்க, அதிமுக 4 துண்டா உடஞ்சிது, 2 துண்டா உடஞ்சின்னு சொன்னாங்க. இப்போ தினகரன் உள்ள வந்துட்டாரு. சசிகலா மட்டும்தான் அவங்க தனியாக இருக்காங்க. ஓபிஎஸ் வந்து ஒரு பெரிய ஆதரவாளர் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு பர்செப்ஷன் இருந்தது. இன்னைக்கு அவருடைய ஆதரவாளர்லாம் கிளம்பி திமுக பக்கம் போயிட்டாங்க. ஸோ ஒரு தனியாளாவே ஆயிட்டாரு. ஸோ அதனால கிட்டத்தட்ட ஒன்றுபட்ட அதிமுகங்கிறது இன்னைக்கு வந்துருச்சு. ஆக்சுவலாக அதிமுக பக்கம் அந்த பர்செப்ஷனா எவ்வளோ பேர் வந்தாங்க, எவ்வளோ பேர் வெளில இருக்காங்கன்னு நம்மளால இன்னைக்கு சொல்ல முடியாது. பட் இந்த பர்செப்ஷன் தான் முக்கியம். ரெண்டாவது, இன்னைக்கு திமுக ஆட்சியை எதிர்த்து அவங்க வந்து களத்தில் இறங்கும் போது இந்த பர்செப்ஷன் வாரில் அவங்க ஜெயிக்கணும். அதில் ஜெயிச்சிருக்காங்க. பிரதமர் வந்து பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது ஒரு பெரிய பூஸ்டப் இந்த கூட்டணி கிடைச்சிருக்கு. இந்த கூட்டணியில இப்போ உறுதியா இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து புதிய நீதி கட்சி, ஐஜேகே, தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழர் தேசம் கட்சி, புரட்சி வரம், இந்த கட்சியெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கு. அடுத்து வேற எந்தெந்த கட்சிகள்லாம் வர வாய்ப்பு இருக்கு? புதிய தமிழகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, தேமுதிக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்றைய வரைக்கும் அவங்க சொல்லல. இந்த மாநாடு வரைக்கும் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து இல்ல நான் இன்னும் முடிவு எடுக்கல அப்படின்னு பிரதமர் வருகை ஒட்டி அவர் சொல்லியிருக்கிறாரு. இது எப்படி பார்க்கலாம்? இல்ல அது வந்து அவருக்கு வந்து எவ்வளவு சீட்டு பேரங்கள் ஜான் பாண்டியன் வந்துட்டாரு. ஸோ அதனால வந்து புதிய தமிழகம் வந்து அவங்க யோசிச்சு தான் முடிவு எடுப்பாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கான சீட் பேரங்கள் எல்லாம் பொறுத்து இருக்குது. கடைசி நேரத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்தால் 2 கட்சிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய தமிழகம் வருவதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. தேமுதிக வர்றதுக்கு 50-50 வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு அவங்களுடைய டிமாண்ட் இப்போ இன்னை வரைக்கும் இப்போ கூட்டம் ஆரம்பிக்கிற வரைக்கும் எந்த விதமான கன்ஃபர்மேஷனும் வரல. ஸோ இப்போ அவங்க எதிர்பார்க்கறது அங்கே கிடைக்காது. ஏன்னா ராஜ்யசபா ஒரு கேட்பாங்க, சீட் கேட்பாங்க. அது மேபி அது அன்புமணிக்கோ தினகரனுக்கோ தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அங்கே. ஸோ அதனால் அங்கே கிடைக்காம ஒருவேளை திமுக அது தருவதாக ஒப்புக்கொண்டால் இங்கே திமுக பக்கம் வர்றதுக்கு அது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நியூட்ரல் பார்ட்டி. தேமுதிக பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இந்த பக்கம் இருக்கிறதா அந்த பக்கம் இருக்கிறதா ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அவங்க களத்தில் பணியாற்றுறவர்கள், தொண்டர்கள் பலம் உள்ள கட்சி. அதனால் அவங்களால வந்து எளிதாக அந்த நிலைமையை சமாளிக்க முடியும். ஸோ அதனால் அவங்க இன்னும் கூட டைம் எடுத்து கூட முடிவு எடுக்க முடியும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை. ஸோ வந்தாலும் இந்த 2 கட்சிகள் தான் வரக்கூடிய, மற்றபடி அந்த கூட்டணியே வந்து கம்ப்ளீட்டாக ஃபார்ம் வந்துருச்சு. ஆக்சுவலாக நீங்கள் உள்ளே இருக்கிற கட்சிகளுக்கு சரியான சீட்டை கொடுத்து, அதுவும் வந்து அந்த எந்தெந்த தொகுதிகளில் இந்த கட்சிகள் பலமாக இருக்கோ அந்த தொகுதிகளை பார்த்து கொடுத்தாலே அதுவே அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புக்கான அதிக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால புதுசாக கட்சிகள் உள்ளே கொண்டு வருவதை விட இருக்கிற கட்சிகளுக்கு ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாலே அதுக்கு பெரிய பலம் தான். இப்போ தேமுதிக 30 தொகுதிகள் வேணும், ராஜ்யசபா சீட் 1 வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த டிமாண்டை வந்து திமுகவும் சரி இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஒத்துப்பாங்களா? 30 நிச்சயமா இல்லை. நீங்கள் சரி நம்ம ஒரு கால்குலேஷன் போடுவோம். நீங்கள் சொன்னீங்க தினகரனும் தேமுதிக கூட்டணி இருக்குல்ல, 125 இடங்கள்ல நின்ன தினகரன் இன்னைக்கு எவ்வளோ சீட்டு